ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில என்ஆர் பாளையம்னு ஒரு ஏரியா அமைஞ்சிருக்கு. அந்த ஏரியால ரொம்ப வருடங்களாவே வாழ்ந்துட்டு இருக்க 48 வயதுடைய பெண்மணி தான் ராணி. ராணிக்கு 25 வருடங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. பக்கத்தூர்ல தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இந்த ஊர்லங்கிறதுனால அப்படியே வந்து கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில்ட் ஆயிட்டாங்க. ராணியோட கணவர் வெளியூர்ல தான் வேலை பார்க்கிறாரு. 2 மாசத்துக்கு ஒரு டைமோ 3 மாசத்துக்கு ஒரு டைமோ தன்னோட மனைவியையும் அவங்களோட 2 குழந்தைங்களும் பாக்குறதுக்கு வருவாரு. ராணிக்கு 2 பசங்க. மூத்த பையனோட பேரு கருணாமூர்த்தி, இளைய பையனோட பேரு தர்ஷனாமூர்த்தி. மாசம் மாசம் வெளியூர்ல இருந்து அப்பா காசு அனுப்பிச்சு விடுவாரு. இந்த குடும்பத்துல அதை வச்சுதான் வாழ்றாங்க. ராணிக்கு எப்பயுமே தன்னோட கணவரை கஷ்டப்படுத்த கூடாது, அவரே வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு அனுப்பிச்சு விடுறாரு, இந்த குடும்பத்துக்கு நம்மளும் ஏதாச்சும் செய்யணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே கூலி வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லாத்தையுமே பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. தன்னோட 2 பசங்களை நல்லபடியா வளர்த்துறதுல அவங்க ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. மூத்த பையனான கருணாமூர்த்தி அப்படிங்கிறவரு அவரோட காலேஜ் ஸ்டடீஸ்க்கு கடலூருக்கு போனாரு. கடலூர் கவர்மெண்ட் காலேஜ்ல அவரோட டிகிரியும் முடிச்சாரு. அப்போதான் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பார்த்திருக்காரு. அந்த ஸ்வேதா அப்படிங்கிறவங்க இந்த கருணாமூர்த்தியோட ஜூனியர். அந்த ஸ்வேதா கடலூர் மாவட்டத்துல பண்ருட்டிங்கிற டவுன்ல தான் பிறந்திருக்காங்க. அதனால அவங்க டே ஸ்காலரா வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த காலேஜ்ல பழக்கம் உண்டாயிருக்கு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளார காதலும் வர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயத்தை இவங்களோட வீட்டுல சொல்லும் போது யாருமே எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான். சோ 2 பேரும் ஒரே ஜாதிங்கிறதுனால சொந்தக்காரங்க மூலியமாவோ இல்ல வெளியாட்கள் யாரோ மூலியமாவும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்களும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இவங்க 2 பேரும் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கிராண்டா 2 குடும்பத்தினரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்வேதா கடலூர்ல இருந்து விழுப்புரத்துக்கு வந்து கருணாமூர்த்தியோட தங்க ஆரம்பிக்கிறாங்க. கருணாமூர்த்தி வேலை பார்க்கறது செங்கல்பட்டுல ஒரு பினான்ஸ் கம்பெனில. அதனால அவர் செங்கல்பட்டுலயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாட்டர்டே சண்டே ஆனா மறக்காம தன்னோட மனைவியை பார்க்கறதுக்கு வருவார். எப்ப பார்த்தாலும் தன்னோட மனைவியான ஸ்வேதா கிட்ட தான் கால் பண்ணுவாரு. யாருக்கு இந்த லைஃப் கிடைக்கும்? லவ் பண்ண பொண்ணையே கல்யாணமே பண்ணிக்கிட்டோம், நம்மள மாதிரி லக்கி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கருணாமூர்த்தி ரொம்ப ஆசையாவே இருந்தாரு. அதே மாதிரிதான் ராணியும் தன்னோட மூத்த பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இனிமேட்டு நம்மளோட மருமகளை நம்ம தான் தாங்கணும். பையன் வேலைக்கு போறான், மருமகள் இங்கதான் இருக்கா, எக்காரணத்துக்கு கொண்டு அவளுக்கு எந்த வேலையுமே சொல்லக்கூடாது, நம்ம நல்லபடியா பாத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு அடிக்கடி கூலி வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு கூட தன்னோட மருமகளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அது மூலியமா ஸ்வேதாவுக்கு ராணிக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறது எதுவுமே இல்ல, நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் தர்ஷனாமூர்த்தி அவரு பாட்டுக்கு காலேஜ் போயிட்டு அவர் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்காரு. அப்பப்ப வீட்டுக்கு வருவாரு, அண்ணியை பார்ப்பாரு, தன்னோட அம்மாவை பார்ப்பாரு. அதே மாதிரிதான் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்க ராணியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க, மருமகளை பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் உங்ககிட்ட சொல்லும் போது ஒரு நல்ல குடும்பத்துல, ஒரு அமைதியான குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ இவங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நல்லா நடக்கும் போது ஒரு குடும்பம் நாசமா போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் அதை பண்றதுக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு எதிரா யாராச்சும் ஒருத்தவங்க வழி மாறி போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அழிய போகுது அப்படிங்கிறதுக்கு அவங்கதான் முதல் ஸ்டெப்பையே வெளியே எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டா அக்டோபர் 30ஆம் தேதி 2024 வருடம், அடுத்த நாள் தீபாவளி நைட்டு எல்லாருமே போனஸ் அமௌண்ட்ல வாங்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு எல்லா செலவுகளுமே பண்ணிட்டு சந்தோஷமா நைட் வந்து தூங்குவாங்க, அடுத்த நாள் தீபாவளி அப்படிங்கிற ஆசையில. ஆனா அக்டோபர் 30ஆம் தேதி அந்த என்ஆர் பாளையம் அப்படிங்கிற ஏரியால இருக்கிற நிறைய மக்களுக்கு நைட்டு 11:30 மணிக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்குது. எல்லா சவுண்டோட அவங்களோட காதுல பக்கத்து வீட்டுல ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படிங்கிற கதற சவுண்டு எல்லாத்துக்குமே கேக்குது. எல்லாருமே வீட்டுல இருந்து திடீர்னு எந்திரிச்சு வெளியே வராங்க. எந்த வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. கடைசியா பார்த்தா ஸ்வேதாவும் அது கூட சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல புதுசா வந்திருக்க மருமகள் வந்தே 4 மாசம் பக்கம் தான் ஆகுது. அந்த மருமகள் ஸ்வேதாவும் வெளியே வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தீ எரியுது தீ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலுமே கத்துறாங்க. உடனே எல்லாருமே உள்ளார போனா அந்த ராணி அப்படிங்கிற அம்மா, அதாவது ஸ்வேதாவோட மாமியார், தீப்பத்தி எரியுது அவங்களோட உடம்புல, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அங்கங்க ஓடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு சாக்கு மூட்டை ஏதோ ஒண்ணு எடுத்து மேல போத்தி விட்டு பெட்ஷீட் போத்தி விட்டு தண்ணி ஊத்தி அதை அமைக்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய நேரம் ஆச்சு. ராணியோட உடம்பு 80% பக்கம் எரிஞ்சிடுச்சு. அங்க இருந்த எல்லாத்துக்கும் எப்படி இது நடந்துச்சு, ராணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, ஏதாச்சும் ஈபி லைன்ல பிரச்சனை இருக்கா, இல்ல ஏதாச்சும் பட்டாசு வெடிக்கும் போது ஏதாச்சும் உள்ளுக்குள்ளார வந்து விழுந்துருச்சா, நெருப்பு பட்டுருச்சா, இந்த மாதிரி என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே புரியல. ஸ்வேதா கிட்ட கேட்டா ஸ்வேதா அமைதியா பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஹால்ல படுத்துட்டு இருந்த என்னோட மாமியார் ஐயோ அம்மான்னு கத்தும் போது நான் வெளியே வந்தா பத்திக்கிட்டு எரியறாங்க.
என்னால எதுவுமே செய்ய முடியாதனாலதான் உங்களுக்கு உதவி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் நீட்டா சொல்றாங்க. அங்க இருந்த சில பேர் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ராணிய ஜிம்பர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க. ராணி ஆல்ரெடி உயிர் போற நிலைமையில தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஒரு நாள் முழுக்க சிகிச்சை நடக்குது. ஆனா ராணியை யாராலையும் காப்பாற்ற முடியல. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் அதை ட்ரை பண்ணாலும் 80% பக்கம் ஆல்ரெடி ராணி எரிஞ்சிட்டாங்க. உள்ளுக்குள்ளார உறுப்புகள் முதற்கொண்டு எரிஞ்சு போய் கிடக்குது. இவங்களை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கறத டாக்டர்னு சொல்லிட்டாங்க. ராணி உயிரை விட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வருத்தம். அந்த குடும்பத்தோட தீபாவளியில ஒரு சாவு நடந்திருக்கு. இருக்கிற எல்லாருமே கத்தி கதறி அழுகுறாங்க. ராணிக்கு 2 பசங்க, ஒரு மருமகள், வெளியூர்ல இருந்து கணவர் வர்றாரு. அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா ராணிய அங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு போல்டான பர்சன். தன்னோட கணவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனி பெண்மணியா நின்னு வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்களும் சம்பாரிச்சு தன்னோட 2 பசங்களை மேல கொண்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி சூசைட் பண்ண தோணும்? இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாத்துக்குமே இருக்கு. ராணி இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ராணியோட இறுதி சடங்குகள் எல்லா விஷயங்களும் நடக்குது. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருக்காங்க போலீஸ். கண்டிப்பா இது தீபாவளி டைமா இருக்கு, அதனால இது ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கும். ஒருவேளை இவங்க சூசைடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதித்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களோட வேலை எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு இதுல எந்த டவுட்டுமே தோணவே இல்லை. ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்டா தான் இருக்கும், இல்ல சூசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அடுத்த நாள் இறுதி சடங்குகள் எல்லாமே நடக்குது. ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கும் போது இந்த வீட்டுல எல்லாரும் சோகமா நமக்குன்றத ஒரு அம்மா, எல்லாத்துக்குமே அவங்க அம்மாவா தான் இருந்தாங்க. ஸ்வேதாக்காகட்டும், கருணாமூர்த்திக்காகட்டும், அவங்களோட 2வது பையனுக்காகட்டும், அவங்களோட கணவருக்கே அவங்க அம்மா மாதிரிதான் இருந்தாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்ச அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில யாருக்கும் எதுவும் புரியாம இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே முடிச்சாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்களோட வாழ்க்கை எப்பயும் போல போச்சு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. கருணாமூர்த்தி கவலையோட தன்னோட பினான்ஸ் கம்பெனிக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸ்வேதா இனிமேட்டு நம்ம தான் வீட்டோட எல்லா வேலைகளுமே செய்யணுமேன்னு சொல்லிட்டு கவலையோட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அவங்களோட கணவரும் வெளியூருக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இளைய பையனான தர்ஷனாமூர்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரு அம்மா இப்ப இல்ல. அவங்க எப்படி செத்தாங்கன்னு கூட யாருமே யோசிக்க மாட்டாங்களா? 5 நாள் ஆச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்களா? அவ்வளவு சுயநலமா இருக்க முடியுமா? என்னோட அண்ணன் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், கல்யாணம் ஆயிட்டா அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க மாட்டாங்களா? இந்த இடத்துல அம்மா இறந்துட்டாங்க, எதுக்காக இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இது ஒருவேளை கொலையா இப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த கண்டமங்கலம் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னோட அம்மா தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு எரிஞ்சு போயிட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன், அது ஆக்சிடென்ட்டோ இல்ல தற்கொலையோ எனக்கு தெரியல, ஆனா இது கொலையா கூட இருக்கலாம்ல, எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. தயவு செய்து ஒரே ஒரு இன்வெஸ்டிகேஷன் மட்டும் நடத்துங்க. அது தற்கொலையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அவங்களா எரிஞ்சுட்டாங்க ஏதாச்சும் ஆக்சிடென்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படிதான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கறத தயவு செய்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டையாவது தாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காரு. உடனே அங்க இருக்கிற போலீஸ்லயும் அந்த கம்ப்ளைண்டா எடுத்து அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல போலீஸ்க்கு இது சத்தியமா கொலையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. தீபாவளி நாள் நைட்டு கெரோசினை பக்கத்திலேயே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதாச்சும் ராக்கெட் எவனாச்சும் விட்டுருப்பான், அது வீட்டுக்குள்ளார பூந்திருக்கும், பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஏதோ கதையை தான் நினைக்கிறாங்க தவிர உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது என்கொயரி பண்ணா மட்டும் தான் தெரியும். போலீஸோட என்கொயரி எப்பயுமே ஒருத்தவங்க இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்காது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணி அந்த வீட்டோட சிச்சுவேஷன் என்ன, என்விரான்மெண்ட் என்ன, அங்க இருக்கிறவங்களுக்குள்ளார ஏதாவது பகை இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்ப்பாங்க. போலீஸ் அதே விஷயத்த தான் பண்ணாங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்திட்டையுமே விசாரிக்கும் போது எல்லா ரெக்கார்ட்ஸுமே கிளீனா இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி கருணாமூர்த்திக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு இங்க வந்தே 3 மாசம் பக்கம் தான் ஆகுது. மாமியார் மருமகளுக்குன்னு சொல்லிட்டு நாங்க இது வரைக்கும் எந்த சண்டையுமே பார்த்தது இல்ல. அவங்களோட கணவர் வாரத்துக்கு ஒரு டைமோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு டைமோ வருவாரு. கருணாமூர்த்தி வாரம் வாரம் வந்து அவனோட ஒய்ஃப பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் தாண்டி தர்ஷனாமூர்த்தி ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான், அப்பப்ப வீட்டுக்கு வருவான். அந்த அம்மா கூலி வேலைக்கு அப்பப்ப போவாங்க, யாருக்கிட்டும் எந்த சண்டையுமே போட மாட்டாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த எதிரியுமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கிளீன் ரெக்கார்டா கிடைக்குது. சோ இப்ப போலீஸ்க்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்டா தான் இருக்கும், பட்டாசு வந்து ஏதாச்சும் விழுந்திருக்கும், கெரோசின் பத்தி இருக்கும், இவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே மேல விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இயற்கையான மரணம் அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார இருக்கவங்களையும் போய் என்கொயரி பண்ணும்ல. ஒரு பக்கம் தர்ஷனாமூர்த்தி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். சோ அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா இது கொலையா இல்ல தற்கொலையா இல்ல ஆக்சிடென்டாங்கிறது அவனுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் கருணாமூர்த்தி, இந்த கருணாமூர்த்தியை விசாரிக்கும் போது அன்னைக்கு அவன் வீட்லயே இல்ல, தீபாவளிக்கு யாருமே வீட்டுக்கு வரவே இல்லை.
ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி ஹாஸ்டல்லே இருந்துகிட்டான். இன்னொரு பக்கம் கருணாமூர்த்தி அப்படிங்கிறவரு எனக்கு வேலை இருக்கு, ஒரு நாளுக்காக லீவ் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் செங்கல்பட்டுலயே இருந்துகிட்டாரு. மூணாவதா இவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது ராணியோட ஹஸ்பண்ட், அவரும் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வருவார் போல, அவரும் தீபாவளிக்கு இல்ல. சோ இப்ப போலீஸ்க்கு ஏதோ ஒண்ணு நினைக்க தோணுது. வீட்டுல யாருமே இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இந்த வீட்டுல அந்த மாமியார் மருமகள் மட்டும்தான் இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற சண்டை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களோ. எத்தனையோ வீட்டுல மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனா பக்கத்து வீட்டுல தெரியாம சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, நம்ம எதுக்கும் இந்த வீட்டுல புதுசா என்ட்ரி கொடுத்திருக்க அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணை விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட போய் விசாரிக்கும் போதே போலீஸ்க்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்வேதா பேசுற பேச்சாகட்டும், அவ பாக்குற பார்வை, அவளுக்குள்ள இருக்கிற பயம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு அப்படியே தெரியுது. பொதுவாவே நிறைய போலீஸ் நம்மள பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் தப்பு செஞ்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. அவன் பயப்படுறான் அப்படின்னா அவன் பயப்படுறானா இல்ல பயப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறானா இப்படிங்கறத முதற்கொண்டு நிறைய போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அது எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான். எத்தனையோ பேரை பார்த்திருக்காங்க, அதனால எல்லாத்தையும் வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட மதிப்பிடுவாங்க. முக்கால்வாசி அது கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஸ்வேதாவோட சான்சஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸ்வேதாவை இவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபமா விசாரிக்க அந்த பொண்ணு பேசுறது எல்லாமே மாத்தி மாத்தி பேசுது. விஷயமா பெட்ரூம்குள்ளார இருந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் திடீர்னு வெளியே வரும்போது தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரூம்குள்ளார நான் தூங்கிட்டு இருக்கும் போது சத்தத்தை கேட்டுதான் நான் எல்லாத்தையும் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் என்னோட மாமியார் பார்த்தோன்னா நான் தண்ணியை பிடிச்சி ஊத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, தவிர உண்மையாவே அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கிறத கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி சொல்லவே இல்லை. அதுக்கு அடுத்ததான் நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்வேதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு 2 லேடி போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது ஸ்வேதாவோட வாயில இருந்து ஒவ்வொரு உண்மையா வெளியே வருது. அந்த ஸ்வேதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும் போதே போலீஸ்க்கு முக்கால்வாசி தெரியும் நம்ம எல்லா விஷயங்களும் க்ளோஸ் பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம கிராக் பண்ணிடுவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க நினைச்ச மாதிரியேதான் ஸ்வேதாவும் நான் தான் என்னோட மாமியாரை கொலை பண்ணேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ்க்கு தேவையெல்லாம் எதுக்காக கொலை பண்ண, உனக்கும் உன் மாமியாருக்கும் என்ன சண்டை, நீ மட்டும் தான் கொலை பண்ணியா இல்ல வேற யாராச்சும் சேர்த்து கொலை பண்ணாங்களா இப்படிங்கிற ஒரு கேள்வி போலீஸ் மெயினா கேட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்வேதாவோட வீட்டுக்கு போய் ஸ்வேதாவை விசாரிக்கும் போது அவங்களோட போன் வாங்கி எல்லா ரெக்கார்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல ஸ்வேதா ஏதோ ஒரு நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்காங்க. முக்கியமா அவங்க மாமியார் இறந்து போன நாள், அந்த நாள் நைட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப நேரமா பேசியிருக்காங்க. அவங்களோட வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது வேற ஒரு நபர் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப போலீஸ்க்கு அதுதான் அவங்களோட டவுட்டை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய சான்ஸா இருந்துச்சு. ஆனாலும் ஒருத்தவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னா அது வேற மேட்டர். அந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் இந்த கொலை நடந்திருக்குமா அப்படின்னா நம்ம நினைக்கலாம், ஆனா அதுதான் உண்மையா அப்படிங்கிறது தெரியல. சோ அதனாலதான் போலீஸ் ஸ்வேதா கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தாண்டினதுக்கு அப்புறமும் ஸ்வேதாவால முழு உண்மையை சொல்லாம இருக்கவே முடியல. அதனால அவங்க நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க. போலீஸ்க்கு இது கேட்கும் போது ஒரு பெரிய ஷாக். வெறும் 3 மாசம் தான், கல்யாணம் பண்ணியே 3 மாசம் தான் ஆகுது, உன்னைய அப்பாவியா நினைச்ச எல்லாத்தையுமே துரோகம் பண்ணியாச்சு, உன்னை அப்பாவியா நினைச்ச அந்த மாமியார கொலையே பண்ணியாச்சு, எப்படி இவளால இந்த மாதிரி முடியுது, ஒரு அப்பாவியான ஃபேஸ் கட்ல இவ்வளவு ஒரு கொலைவெறியா அப்படிங்கிறது போலீஸே பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு. கரெக்டா ஜூன் மாசம் 2024 வருடம் அப்பதான் கருணாமூர்த்திக்கும் ஸ்வேதாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. காலேஜ்ல நாங்க லவ் பண்றோம்னு சொன்னாங்க, டிகிரி எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸ்வேதா ரொம்ப சந்தோஷமா என்னோட லவ்வரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கெத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளாரே நுழைஞ்சாங்க. அதுக்கு அடுத்த 3 மாசம் பக்கம் லைஃப் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. கருணாமூர்த்தி வேலைக்கு போறாரு, நம்ம கிட்ட எப்பயுமே போன்ல பேசுறாரு, வாரானா தவறாம மனைவியை பாக்குறதுக்கு வராரு. கருணாமூர்த்தி மூலியமா எல்லா சுகமும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. பாலியல் ரீதியான சுகமும் கிடைச்சிருக்கு, எமோஷனலா பர்சனலா எல்லா விஷயங்களுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. இந்த ஸ்வேதா வீட்டுல எந்த வேலைகளுமே செய்யாம எல்லாத்தோட அன்பையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. மாமியார் நல்லபடியா பாத்துக்கிறாங்க, ஒரு பக்கம் ஹஸ்பண்டோட தம்பி நம்மள அண்ணியா நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் எப்ப வெளியூர்ல இருந்து அப்பா வந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு நல்லபடியா வாங்கிட்டு வந்து தராரு, குடும்பத்துல எல்லாருமே நம்மள ஒரு முக்கியமான பொண்ணாதான் பாக்குறாங்க அப்படிங்கிற எல்லா சாட்டிஸ்பாக்சனோடையும் வளர்ந்த அந்த ஸ்வேதா 3 மாசத்துக்கு அப்புறம் எதிர் வீட்டு பையனை பாத்திருக்காங்க. எதிர் வீட்டுல சதீஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கான். அவனுக்கு வயசு 25 பக்கம் தான் இருக்கு, இவங்களுக்கு வயசு 22. இவங்க 2 பேருமே மீட் பண்ணோன்னே ஆளாளுக்கு சும்மா சிரிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் யாரும் வீட்டுல இல்லாத போது நார்மலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி எதிர் வீட்டு பையன் தானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச்சு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பேச்சு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. போன் நம்பர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பால்கனில இருந்து இன்னொரு பக்கம் பால்கனில 2 பேருமே போன்லயே பேச ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ளார ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 15 நாள்லயே இவங்க 2 பேருமே மீட் பண்ணி பாலியல் உறவு முதற்கொண்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அடிக்கடி தன்னோட மாமியாரான ராணி கூலி வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு போறவங்க சில நேரத்துக்கு ஒரு நாள் கழிச்சுதான் வருவாங்க. வெளியூர்ல கூலி வேலையா இருக்கும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தான் வருவாங்க. ஸ்வேதா மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. பத்திரமா இருமா, பக்கத்துல எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே உன்னை பாதுகாப்பா பாத்துக்குவாங்க, இந்த தெருவுல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க, திருடன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லமா அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போன அந்த அம்மாவுக்கு தன்னோட மருமகளே வேற ஒருத்தவனை உள்ளார கூட்டிட்டு வருவா அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. அந்த சதீஷ்க்கு இது ஒரு சான்ஸ் ஆயிடுச்சு. ஸ்வேதா அப்படிங்கிற கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஹஸ்பண்ட் வருவான். அவங்களோட மாமனார் எப்ப வருவாருன்னே தெரியாது. மாமியார் போனா 2 நாளைக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஒரு பக்கம் அந்த ஹஸ்பண்டோட தம்பியும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான். சேஃபான டைம்னு சொல்லிட்டு அவன் வீடு பூந்துட்டான். சோ இப்ப ஸ்வேதாவுக்கும் சதீஷ்க்கும் ஒரு மாத காலங்களாவே யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி பாலியல் உறவு போய்கிட்டே தான் இருக்கு. அடிக்கடி சாட்டர்டே சண்டே கருணாமூர்த்தி வரும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்க ஆரம்பிச்சாங்க. இனிமேட்டு நீ வந்தா என்ன வராட்டி என்ன, நான் வேற ஒருத்தவனை புடிச்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் ஸ்வேதாவுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா கருணாமூர்த்திக்கு இது பெருசா புரியல. சரி வேற ஏதோ டென்ஷன்ல இருப்பா போல, வேற ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு கருணாமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையாவே தன்னோட வைஃப்க்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சே பார்க்கல. யார் நினைச்சு பார்த்திருப்பா? இந்த மாதிரி லவ் பண்ண பொண்ணை தேவதை மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ணு வேற எவனும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உறவு வைப்பான்னு சொல்லிட்டு எவனுக்குமே தோணாது. இந்த மாதிரி எல்லா தப்புங்களுமே எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் போது யாரையோ ஒருத்தவங்க கிட்ட வசமா மாட்டுவாங்க. அதுதான் இந்த இடத்துல ராணி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் ராணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வரேன்னு சொன்ன ராணி முன்னாடி நாள் நைட்டு சீக்கிரமா வந்துட்டாங்க. சரி வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டோம், வீட்டுல மருமக வேற தனியா இருப்பாளேன்னு சொல்லிட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ளார ஒரு பெட்ரூம் அறைக்குள்ளார போய் பார்க்கும் போது தன்னோட மருமகளும் எதிர் வீட்டு பையனும் ஒட்டுகா இருக்கிறத பார்த்த அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கையில தொடப்பக்கட்டை எடுத்து உடனே அந்த சதீஷ ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சதீஷ் அந்த மாமியாரை பார்த்தோன்னே வீட்டு விட்டு ஓட ஆரம்பிச்சவன் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார வரவே இல்லை. இந்த விஷயத்த வெளியே எடுத்துட்டு போனா நம்மளோட குடும்பத்தோட மானமே போயிடும். அதனால அந்த இடத்துல பெருசா மாமியார் குரல் கொடுக்கல. ராணி ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க, உன்னைய லவ் பண்ணி நீதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்னோட பையன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான், அவனுக்கு நல்லா செய்யற நீ, அவன் வரட்டும், அடுத்த சாட்டர்டே சண்டே அவன் வருவான், இதை கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாட்ட வார்ன் பண்றாங்க. இந்த விஷயத்த ஸ்வேதா கேட்டோம்னா அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் மாமியாருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. இவங்க என்னன்னா என்னோட கணவர்கிட்ட வேற சொல்லுவாங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியா போறாங்க. பெட்ரூம்குள்ளார போய் உடனே சதீஷ்க்கு கால் பண்றாங்க. சதீஷ்க்கு கால் பண்ணி என்னோட மாமியார் எல்லாத்திட்டுமே சொல்லுவேன்னு சொல்றாடா, அவ எல்லாத்திட்டுமே சொன்னா என்னோட வாழ்க்கை என்னடா வருது, டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னால போய் தனியாலாம் வாழ முடியாது, எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மரியாதையா வாழணும், ஆசைக்காக நான் உங்ககிட்ட வந்தேன், இப்ப எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யறா அப்படின்னு சொல்லும் போது அந்த சதீஷ் என்ன சொல்லியிருக்கான், நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம், கடைசி 2 மாசம் பக்கமா நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாமியார் ஈஸியாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னன்னா உன்னோட மாமியார் பையன் சாட்டர்டே சண்டே வரட்டும், நான் நேர்ல பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உனக்கு சாட்டர்டே சண்டே வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ளார உன்னோட மாமியாரை நம்ம சீக்கிரட்டா கொன்றுவோம். உங்களோட வீட்டுல நீயும் மாமியார் மட்டும்தான் இருக்கீங்க, அதனால அவங்களை கொலை பண்ணா யாருக்கு எந்த டவுட் வராது அப்படிங்கிற ஒரு பிளான் சொல்லும் போது ஸ்வேதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தப்பு பண்ணிட்டோம், பேரு கெட்டு போயிரும், என்னோட அப்பா அம்மா கிட்ட முதற்கொண்டு இந்த மாதிரி பேர் கெட்டு போயிரு, என்னோட அப்பா அம்மா மூஞ்சில போய் எப்படி முழிக்கிறது, என்ன ஒருத்தன் லவ் பண்ணேன்னு சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இப்ப வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அவன் கூட போயிட்டேன்னு சொல்றதா, கேவலமா காரு துப்புவாங்க. அதனால ஸ்வேதா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி என் மாமியார நம்ம கொலை பண்ணிடலாம், எப்படியாச்சும் இந்த விஷயத்த மறைக்கணும், அதனால கொலை மட்டும் தான் தீர்வுன்னு சொல்லி நினைச்சாங்க. அடுத்த நாளே அந்த மாமியார்ட்ட போய் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டாங்க. தயவு செய்து உங்க பையன்ட்ட சொல்லாதீங்க, நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பழகவே மாட்டேன், அவன் நீங்க அமுச்சு விட்டது பெட்டரா போச்சு, இனிமேட்டு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நானும் உங்களோட பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், உங்களோட பையன் என்னை உயிரா நினைச்சிட்டு இருக்கான், என்னை பத்தி நீங்க அவன்கிட்ட சொன்னா மனசு உடஞ்சிட மாட்டானாங்கிற எல்லா ஆக்டிங்குமே ஸ்வேதா போட்டிருக்காங்க. உடனே ராணி என்ன பண்ணிருக்காங்க, சரி சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டாங்க. கரெக்டா தீபாவளிக்கு முன்னாடி நாள் ராணியும் சரி ஸ்வேதாவும் சரி தீபாவளி ஷாப்பிங்க்கு போயிட்டு அங்கேயே எல்லா ஃபுட்டையும் வாங்கி பார்சல் கொண்டுட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ராணி டின்னர் சாப்பிடும் போது அவங்களோட உணவுல தூக்க மருந்து கலந்துருக்காங்க.
சோ அதுதான் ஸ்வேதாவோட பிளான். விஷயமா மாமியாரோட சாப்பாடுல நான் தூக்கு மருந்து கலக்குறேன், அவங்க தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வேதா நினைச்சவங்க தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு அந்த தீபாவளி ஷாப்பிங்ல கூட தன்னோட மாமியார் ஆசையோட மருமகளுக்கு சாரி தான் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு எடுக்கிற சாரியை விட தரமா பெரிய ரேட்டா நம்ம வீட்டோட மருமகளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில எடுத்து தந்த அந்த மாமியாருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்மளோட மருமகளை நம்மளுக்கு கொடுத்த போறா அப்படிங்கிறது தெரியல. வீட்டுல டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தீபாவளி, நம்மளோட பசங்க எல்லாம் வருவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சாப்பிட்டு அதே மயக்கத்துல ராணி தூங்கிட்டாங்க. ஆனா அவங்க தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே ஸ்வேதா கால் பண்ணி சதீஷை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள சதீஷ் வராங்க, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய சத்தம் கேட்கறதுனால ராணிக்கு ஒழுங்கா தூக்கம் வரல. அது ரொம்ப அப்படியே மயங்கி போற தூக்க மாத்திரைனா இல்ல, லைட்டா தூங்குற ஒரு தூக்க மாத்திரை தான். திடீர்னு ராணி எந்திரிச்சு பாக்குறாங்க, எந்திரிச்சு பார்த்தா ஒரு பக்கம் ஸ்வேதா, இன்னொரு பக்கம் சதீஷ். திருப்பி இவன் வீட்டுக்குள்ளார வந்துட்டானா, திருப்பி இவளை கொண்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கத்த விடல. உடனே மேல கெரோசின் எல்லாத்தையுமே ஊத்திட்டாங்க. உடனே கெரோசின் ஊத்துனோட இவங்களால எந்திரிக்கவும் முடியல. தூக்க மாத்திரை போட்டு அவங்களோட கலப்புல என்ன பண்றதுன்னே தெரியல. கெரோசின் ஊத்து விட்டு உடனே பத்து விட்டுட்டு அடுத்த செகண்ட் அவங்க கத்த ஆரம்பிக்கிற அடுத்த செகண்ட் சதீஷ் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். அப்படியே எதிர் வீட்டுக்கு போய் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டான். யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம்பான்னு. அதுக்கு அடுத்ததா ஸ்வேதா எல்லாம் ஆக்டிங் பண்ணிக்குவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவன் படுத்துட்டு இருந்தான். ஸ்வேதாவும் நினைச்ச மாதிரியே சரி மாமியார் பத்திட்டு எறியறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு கொஞ்சமா எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் ஃபுல்லா ஆக்டிங் கொடுத்து எல்லாத்தையுமே நம்ப வச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்கும் போது அவங்களுக்கு யாரா இவங்கள பிறக்கும் போதே கிரிமினலா பிறந்திருக்காங்களா, இல்ல நடுவுலதான் கிரிமினல் ஆகுறாங்களா? எத்தனையோ கொலைகள் பாக்குறோம், இந்த இடத்துல சாதாரணமா ஒரு பொண்ணு எல்லாம் கொலை பண்ணுச்சு அப்படின்னா நாடு எங்க போறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு அடுத்ததா எதிர் வீட்டுல இருக்கிற அந்த சதீஷை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல, ஏன்னா ஆல்ரெடி உன்னோட காதலி எல்லாத்தையும் சொல்லிட்டால, அதனால இனிமேட்டு உங்களுக்கு ஜெயிலுக்கு போறது மட்டும் தான்ப்பா வேலை அப்படிங்கறத சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ணி கோர்ட்ல போய் நிக்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்வேதாவும் சதீஷும் ரொம்ப கிளியரா பிளான் போட்டு தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு நம்ம எரிய விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியும், இல்ல அப்படின்னா தற்கொலையா தான் மாறும். இந்த மாதிரி எந்த விஷயத்திலுமே நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அடுத்த 2 நாள் அவங்களுக்கு சாதகமாவே தான் போயிருக்கு. யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. ஃபியூனரல் இறுதி சடங்கே நடந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கல. அதனால நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிதான் நினைச்சாங்க. ஆனா அந்த அம்மாவோட 2வது பையன் ரொம்ப பாசத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தற்கொலையா இருந்தாலும் தயவு செய்து ஒரு ரிப்போர்ட்டையாவது தாங்கப்பா அப்படின்னு கேட்பாங்கிறது யாருக்குமே தெரியல. போலீஸ்க்கு கூட இது கடைசியா ஒரு கொலையாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்ல. அவங்களுக்கே திடீர்னு எங்கெங்கயோ போனா வேற எதிரியோ முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட தான் பாக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நாம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய டீப்பான லவ்வா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா போய் ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல கருணாமூர்த்தி அப்படிங்கிற பையன் என்ன தப்பு செஞ்சான்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் லவ் பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட நான் உண்மையா இருந்தேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், தேவதை மாதிரி வச்சிருந்தேன். இதை தவிர்த்து அவன் செஞ்ச தப்பு என்ன? ஆனா இப்ப அவன் தனி மரமா நமக்கு வந்த பொண்டாட்டி நம்மளோட அம்மாவையே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் அவனோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஸ்வேதாவுக்கும் சதீஷ்க்கும் உள்ள இருந்த ஒரு காமம். இந்த காமம் அப்படிங்கிற போதையில குடும்பத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு குழந்தைங்களை தள்ளி வச்சுட்டு அந்த காமத்துல போய் விழுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் கடைசியா ஒரு கொலையை பண்ணிட்டு கடைசியா போய் ஜெயில தான் இருக்காங்க. இந்த சதீஷ் அப்படிங்கிறவனுக்கு எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு வாழுதுன்னு தெரிஞ்ச அவனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தவங்களோட மனைவியா வந்திருக்காங்க, மருமகளா வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது புரியல. இதெல்லாம் தாண்டி நான் லவ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன், எனக்கு பிடிச்சவனதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச குடும்பத்துலதான் வந்திருக்கேன், சந்தோஷமா தான் வாழ்றேன் அப்படின்னு நினைச்ச ஸ்வேதா அந்த காமங்கிற போதைக்காக எதிரில இருக்கிற பையனை பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஒவ்வொரு பொய் சொல்லி இன்னொரு பொய் சொல்லி அதை மறைக்க போய் கடைசியா ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு எத்தனையோ வருடங்கள் கழிச்சு திருப்பி வரும்போது இவங்களை பாக்குறதுக்கு இவங்களோட குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு தனி மரமா எந்த சப்போர்ட்டும் இல்லாமதான் இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையாவே இவங்களுக்கு எல்லாம் தேவையா? என்னைக்குமே குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடையில போய் விழுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. தயவு செய்து உங்களோட குடும்பத்துல உங்க குடும்பத்து நபர்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய அன்போட நல்லபடியா நம்ம வாழுவோம். அப்படி நாம நல்லபடியா உண்மையா வாழ்ந்தா அந்த குடும்பம் நமக்காக கடைசி வரைக்கும் நிற்கும், நமக்கு தேவையான எல்லா மகிழ்ச்சியுமே அந்த குடும்பத்து மூலியமா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.